என்னோட முகத்தை வந்து சேஞ்ச் பண்ணாம காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆக்சுவலா டீச்சர் ஆகணும்னு தான் விருப்பம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ஆசை இருக்கு, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், டிவியில நம்ம முகம் வரணும். இங்க ஒரு இது காணாம போயிடுச்சு, அது நீங்க தான் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். எங்க வீட்டுக்காரர் ஒரு தையல் மிஷின் வாங்கி தர சொன்னேன், நீ எல்லாம் தச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என் பேர் பிரியா. நான் வந்து +2 முடிச்சுட்டு பிஎஸ்சி மேக்ஸ் கரஸில் பண்ணேன். அப்புறம் 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையனுக்கு அப்புறம் பார்லர் ஆரம்பித்தேன். குழந்தை பிறந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்லர் ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 15 வருஷமாக பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரைனிங் அகாடமியாக டைலரிங், ஆரி ஒர்க் எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி நடத்திட்டுருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. இந்த தொழில ஃபர்ஸ்ட் எப்படி மேம் தேர்வு செஞ்சீங்க? எனக்கு ஆக்சுவலா டீச்சர் ஆகணும்னு தான் விருப்பம். டீச்சர் ஆகணுங்கிறது அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து மார்க் இருந்தால் மட்டும் தானே போகலாம். அதனால அப்போ மார்க் கொஞ்சம் கம்மி நான் +2ல. அதனால அப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் இன்கம் கம்மியாக இருந்தது. ஒரு மாத கடைசியில் ஒரு சிலிண்டர் வாங்கணும், பையனுக்கு செர்லாக் வாங்கணும்னா கூட என்கிட்ட அமௌண்ட் இருக்காது. அப்போ அம்மாட்ட போய் தான் வாங்கிட்டு வருவேன். அப்போ அம்மா சொன்ன ஐடியா தான் அது. வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கும் போது ஏதாவது ஒன்று யோசிப்பப்பா, ஏதாவது ஒன்று வரும், அது மாதிரி பண்ணு, அப்போதான் நீ வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கேட்டு நான் கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்லர் வைக்கலான்னு, இப்போ கந்தூரில் ஒரு பார்லர் இருந்தது, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போனதுனால சரி பார்லர் வைப்போம் அப்படின்னு யோசிச்சது. அப்புறம் போயிட்டு தான் பார்லர் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு அம்மா தான் பணம் கொடுத்தாங்க. பார்லர் படிக்கிறதுக்கு அம்மா பணம் கொடுத்தாங்க, பார்லர் வைக்கிறதுக்கு எங்கள் மாமனார் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ பார்லர் வீட்டிலேயே வச்சோம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க மேம்? 15 வருஷமா இருக்கேன். கன்சீவா இருக்கும்போது தான் நான் பார்லர் கற்றுக்கவே போக ஆரம்பித்தேன். கன்சீவ் ஆகிட்டேன். அப்போ வாமிட் எடுத்துகிட்டே இருக்குது, பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டி வாமிட் எடுத்து அந்த மாதிரி கற்றுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அம்மா தான் சொன்னாங்க, நீ இதோட கஷ்டப்பட்டு போயிட்டு வராத, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ கொடுத்துட்டு என்கிட்ட விட்டுட்டு கூட போகலாம், இப்போ போய் அலைஞ்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி வெயிட் பண்ணி குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் ஆனதுக்கப்புறம் அப்புறம் போய் கற்றுட்டு வந்து வச்சேன். ஓகே மேம். இப்போ இந்த மேக்கப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? இந்த மேக்கப் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. இதே போல மேக்கப்போட ஹிஸ்டரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, இங்க இருந்து தான் இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா மேம்? அப்படி ஐடியானா ஆரம்பத்தில் மை தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. மை தான். பெண்களுக்கு அழகே, கண்ணுக்கு அழகே மை தானே சொல்லுவாங்க, மை தானே போட்டுக்குவாங்க. அப்போ அப்படி ஆரம்பிச்சதா தான் இருக்கும். கண்ணை அழகுபடுத்திக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் லிப்ஸை கொஞ்சம் கலராக காமிக்கிறது அப்படியே வந்திருக்கும். இப்போ மேக்கப்ல அதிகமாக வந்துச்சு. நான் 15 வருஷமா இருக்கிறதுனால எனக்கு ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கும்போது ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐஷேடோ, கன்சீலர், அவ்வளோதான். இப்போ வந்து ஹைலைட்டர், பிரான்ஸு அப்படியே வரிசையா நிறைய இருக்கு. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சகஜமான ஒரு விஷயமா போச்சு. எல்லாருமே மேக்கப் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மேக்கப் பத்தி அதிகமா கஸ்டமர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும் மேம்? மேக்கப் பற்றினா முன்ன வந்து நான் 15 வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். முன்ன வந்து கொஞ்சம் மாநிறமாக இருக்க பொண்ணுங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைட்டாக காமிங்கக்கா, என்னை வெள்ளையாக காமிச்சிருக்கேன், இந்த ஒரு நாளாவது நான் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே சட்டிலாக என்னோட ஸ்கின் டோன்லேயே என்னோட முகத்தை வந்து சேஞ்ச் பண்ணாமல் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே நிறைய மாறிடுச்சு. ஸ்கின் சர்வீஸ்ன்னு எடுத்துட்டா ஆரம்பத்தில் ஃபேஷியல் அப்படின்னு கேட்பாங்க, ப்ளீச் அப்படின்பாங்க. இப்போ வந்து டீடான், அடுத்து வந்து ஹைட்ரா ஃபேஷியல் இருக்கா, இது என்னன்னு தெரியுதோ இல்லையோ அதை புதுசா வந்துருதோ பண்ணிடணும். அப்படிதான் இப்ப இருக்கவங்களா இருக்காங்க. ஓகே மேம். இப்போ வந்து அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே புதுசா என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இந்த மேக்கப் வந்து போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு ரிமூவ் ஆயிடுது, ரொம்ப வந்து ஸ்வெட் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்கப் வந்து கலைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருக்கு. சோ மேக்கப் வந்து லாங் டைம் ரிமூவ் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? லாங் டைம் ரிமூவ் ஆகாம இருக்கணும்னா அப்ளைசர்ன்னு சொல்லிட்டு மேஜிக் டிராப்ஸ்னு ஒன்று இருக்கு, அது யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அப்புறம் ஹியூடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் கொஞ்சம் பெயிண்ட் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது. அதாவது ஃபவுண்டேஷனை பொறுத்து இருக்கு. மீடியம் கவரேஜ், ஃபுல் கவரேஜ்லாம் இருக்குல்ல, ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது. அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே, லூஸ் பவுடர் வச்சு பேக்கிங் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். மேக்ஸிமம் மேக்கப் கலையக்கூடாது அப்படின்னா ஏசிலே இருந்தோன்னா கலையாது. பெண்கள் பெரும்பாலும் மேக்கப் போடுறதே எதுக்கு அப்படின்னா, இயற்கையா இருக்க அழகை வந்து அவங்க இன்னுமே மெருகூட்டி காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேக்கப்பை சூஸ் பண்றாங்க. பட் சில நேரத்துல மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட முகம் ரொம்ப கருப்பாயிடுது அப்படின்ற ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு. அது எதனால மேம்? மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க
சூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் கலர் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அதுதான் மெயின் ரீசன். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன்ல இருப்பாங்க. அந்த கண்ணு கீழே கருவளையம், வாயை சுற்றி வந்து பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். அவங்க டைரக்டா அவங்க ஸ்கின் ஷேடுக்கு ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணி போட்டாங்கன்னா அந்த இடம் கிரேயா தெரியும். கிரேயா தெரியறது உங்களுக்கு கருப்பான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ ஃபேஷியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை இவங்க தான் பண்ணணும், இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா மேம்? இல்ல யார் வேணா பண்ணலாமா? இல்ல யார் வேணாலும் பண்ணலாம்லாம் கிடையாது. ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் பண்ண தேவையில்லை ஃபேஷியல். ஏன்னா டெட் செல் ரிமூவ் பண்றது தான் ஃபேஷியல் அப்படின்னாலே. 15 வயசுக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு டெட் செல்லாம் இருக்காது. ஆக்சுவலா யங் ஸ்கின் அது. பேபி ஸ்கின். பேபி ஸ்கின்ல எதுவுமே இருக்காது. ஒரு 18 வயசுக்கு மேல தான் ஸ்கின்னோட டைப் மாறி பிம்பிள்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபேஷியல் பண்ணலாம். மற்றபடி அதுக்கப்புறம் உள்ள ஏஜ் எல்லாமே பண்ணலாம். கன்சீவா இருக்கவங்க மசாஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் மைல்டா பண்ணுவோம். ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்க மாட்டோம். ஒரு 15 இயர்ஸாவே வந்து இந்த மேக்கப் ஃபீல்ட நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்போ இதுல வந்து இந்த பயணம் அப்படின்றது எப்படி இருக்கு? ஒரு நல்ல லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குதா மேம்? கண்டிப்பா. அப்போ விட இப்ப லாபம் நிறையவே இருக்கு இதுல. ஆனா அப்போ விட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்ப அதிகமா இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு 7,500ல தான் ஆரம்பிச்சேன் பார்லர். அதுக்கப்புறம் வர அமௌண்ட் எல்லாமே எனக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணா 250 ரூபா வந்ததா, அது 250 ரூபா எனக்கு அப்படி இருக்கும். இப்போ வந்து நான் ஆளு சேலரி வச்சு எல்லாம் பண்றேன்னா, அப்ப அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அடுத்து கரண்ட் பில்லு, கடை வேற தனியா வச்சிருக்கேன். கடை வாடகை அந்த மாதிரி நிறைய போறதுனால கொஞ்சம் முதலீடு போடுறதும் அதிகமா இருக்கு, இன்கம் வர்றதும் அதிகமா இருக்கு. இப்போ வந்து ஒரு மேக்கப் ஃபீல்ட ஒரு ஆளு செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, மேக்கப்ல வந்து இன்னும் நான் அடுத்து சாதிக்கணும், அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் வைக்கணும். அப்போ மாடல்ஸ் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். ஃபோட்டோ ஷூட் பண்ணி அப்போ நம்ம காமிக்கணும். ஸ்டேட்டஸு சோசியல் மீடியாவில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதில் போட ஆரம்பிச்சு அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ரிலேட்டிவ் சைடில் நம்ம ஃப்ரீயாவது மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலமாக நமக்கு ஆர்டர் வரணும். இப்போ நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க. சோ வந்து செயற்கையான முறையில நிறைய மேக்கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேக்கப் போடுறோம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இயற்கையான முறையில முக அழகை பராமரிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது சில டிப்ஸ் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இயற்கையான முறைங்கிறது கொஞ்சம் ரேர் தான். எல்லாருக்கும் எல்லாமே ஒத்துக்காதுல்ல. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சோப்பு, ஷாம்பு அப்படியே எடுத்துக்கிட்டாலே எல்லாமே கெமிக்கல் ஆயிடுச்சு. இயற்கையான முறைனா நம்மளா இந்த கடலை மாவு அந்த மாதிரி தான். கடலை மாவு நான் சொல்றேன் அப்படின்னா அது ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணாங்கன்னா ஓவர் ட்ரை ஆகும். அதனால அவங்க ஸ்கின்னுக்கு எது ஏத்ததா இருக்குமோ அதுதான் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கஷ்டப்பட்டு மேக்கப் போடுறோம். நல்ல மேக்கப்ஸ் எல்லாம் சூப்பரா போடுறோம். ஆனா அதே அளவுக்கு கஷ்டம் வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்றதுலயுமே இருக்கு. நான் வந்து எப்படி மேக்கப் ரிமூவ் பண்றது, எந்த டைம்ல ரிமூவ் பண்றது இப்படி நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். சோ இயற்கையான முறையில மேக்கப்பை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம்? கண்டிப்பா. தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட். எதுவுமே சைடு எஃபெக்டே இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஃபுல்லா கவர் பண்ணி ஃபுல்லா டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. நிறைய பிரைட பார்த்திருப்பீங்க, நிறைய அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, ட்ரைனிங் கூட நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அதனால இப்போ மேக்கப் ஃபீல்டு அப்படின்னு வரும்போது மேக்கப் போடுறவங்க பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. லிப்ஸ்டிக் சூஸ் பண்றது கொஞ்சம் தப்பா போயிடும். டார்க்கா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லிப்ஸ்டிக் ரொம்ப பிரைட்டா போட்டாங்கன்னா கொஞ்சம் ஆடா தெரியுற மாதிரி இருக்கும். அவங்களோட டார்க்கா இருக்கவங்களுக்கு மெரூன் அந்த மாதிரி கலர்லயே போட்டாக்க தான் நல்லா இருக்கும். லிப்ஸை பெருசா வேற காமிச்சிரும் அது. ரொம்ப பிரைட் கலரா போடும்போது லிப்ஸ் சின்னதா இருக்கா பெருசா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து லிப்ஸ்டிக் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி தப்புனா கன்சீலர் பண்ணாம டைரக்டா ஃபவுண்டேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கிரேயா தெரியுற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். அதுதான் பண்ற தப்புனா அந்த மாதிரி தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், பிரைடல் மேக்கப்லாம் நல்லா எடுத்து பண்ணுவீங்க அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு ட்ரைனிங் அகாடமி ரன் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டராகவும் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. அது வந்து நிறைவேறல அப்படிங்கிறது ஒரு மனசுல இருந்துட்டே இருக்கும். நம்ம டீச்சர் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து இது மூலமா டீச்சர் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கிளாஸ் எடுக்கிற ஃபீல் வந்து சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து டைலரிங்லாம் தெரியாது. அப்போ ஓரியன்டலா எல்லாமே வரணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சதான் டைலரிங், ஆரி ஒர்க் எல்லாமே. நம்மளே எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையில்லைல்ல. ஆள் வச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். இப்போ உங்களுடைய ட்ரைனிங் அகாடமில என்னென்னலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? பியூட்டிஷியன் கோர்ஸு, மேக்கப் கிளாஸு, சாரி ட்ராப்பிங் கிளாஸு, ஆரி ஒர்க்கு, டைலரிங் கிளாஸு, ஃப்ளவர் மேக்கிங். ஆனால் அது ஓரியன்டா என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஒன் டே கிளாஸ் மேக்ஸிமம் டைலரிங் கிளாஸில் வந்து ஒரு 20-30 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டோம். பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் கற்றுக்கிட்டாங்க.
சாரி டாப்பிங் கிளாஸ் 1 டே கிளாஸ் போடுவோம். அது ஒரு 7, 8 ஒரு 10 பேருக்கு மேல கத்துக்கிட்டாங்க. ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா, என்னதான் வந்து பியூட்டி பார்லர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பிரைட் அட்டெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னாலுமே, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப சவாலா, ரொம்ப ஸ்ட்ரகிளா நீங்க சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா? இருக்கு. கண்டிப்பா. ஒரு ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். அவங்க வந்து இந்த ஜடையில வைக்கிற ஒரு ஒரு 2 பொருளும் மிஸ் பண்ணிட்டாங்க. குடுக்கல. அவங்களுக்கு கால் பண்ணி, அது குடுக்க முடியல அப்டின்னா, அது இல்ல அப்டின்னா ஒரு 150 வரும் அது சார்ஜ். அத மட்டும் நீங்க குடுத்துருங்க அப்டின்னு சொல்லும்போது, அவரு சொன்னது, "ஆ இங்க ஒரு இது காணாம போயிடுச்சு. அது நீங்க தான் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க" அப்டின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாரி நம்மள திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற ஒரு வருத்தம் இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது கழட்டி ஒரு அம்மா குடுத்தாங்க. இன்னொரு பாப்பா கழுத்துல போட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஜஸ்ட் அது ஒரு ₹80 தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அத வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னு சொல்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த மேக்கப் அமௌண்ட் வந்து ரூ. 2,500. அத எடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு அவங்க வீட்டு வாசல்லயே வச்சுட்டு, நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து திருடுற பழக்கம் கிடையாது. பொய் பேசுற பழக்கம் கிடையாது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க அந்த சொன்ன வார்த்தை. ஆம், ஒரு ஊக்க கூட நான் அடுத்தவங்களோட எடுத்துட்டு வர மாட்டேன் என்னோடதுல. அவங்க அந்த அது வந்து என்னால மறக்கவே முடியாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்ம அந்த இடத்துல வெளி ஆள்ன்னு பார்த்தா நம்ம மட்டும் தானே இருப்போம். அதனால அந்த எதுவும் காணோம் அப்டின்னா நம்ம மேல ஒரு இது வரும். ஓகே மேம். இப்போ வந்து இந்த மாதிரி போற இடத்துல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி, இன்னுமே வந்து நம்ம இருந்தாலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பயணத்துல வந்து நீங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ண மொமெண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல மேம்? நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன் இந்த தருணத்த அப்படின்னு. ஸோ அந்த மாரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீல்டுல இல்ல. எனக்கு கொஞ்சம் டிராயிங் தெரியும். என் பையனுக்காக கோலம் போடும்போது மார்கழி மாசத்துல அவனோட பர்த்டே வரும். அப்ப வந்து கார்ட்டூன் கேரக்டர் வரைஞ்சா அவன் சந்தோஷப்படுவான்னு வரைய ஆரம்பிச்சது. அது ஒரு கட்டத்துல ஒவ்வொரு ஃபேஸா வரைய ஆரம்பிச்சு, நடிகர்கள் எல்லாரையுமே வரைய ஆரம்பிச்சுட்டேன். அத வந்து டிவில சேனல்ஸ்ல எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் ஒளிபரப்புனாங்க. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு ஆசை இருக்கு. கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும். டிவில நம்ம முகம் வரணும். பேப்பர்ல நம்ம பேர் வரணும். பேப்பர்ல பேர் வரணுங்கிறதுக்காக அப்ப அந்த வாரமலர், சிறுவர் மலருக்குலாம் எழுதிலாம் அனுப்பிச்சிருக்கேன். ஒரே தடவ அந்த பேரும் வந்துச்சு. அது ரொம்ப நாள் ஆசையா வச்சிருந்தேன். அது மாரி ஏதாவது பண்ணணும்னு மைண்ட்ல தோணிட்டே இருந்ததான்னு தெரியல. எதுல வரப்போறேன்னு தெரியல. அது கோலத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அன்னைக்கு நியூஸ்ல போட்ட அன்னைக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அதுக்கு இன்னொரு காரணம் எங்க அம்மாவும். எங்க அம்மா சின்ன பிள்ளையில நான் கொஞ்சம் பாட்டு பாடுவேன். அப்ப வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கும்போது உன்ன பாட்ட சொல்றேன் பாப்பா. நீ இப்ப டிவில போய் பாடு பாப்பா. ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அந்த மைண்ட் செட்டா என்னன்னு தெரியல. அது அப்படியே. அதனால தான் அந்த பேட்டியில கூட எங்க அம்மா பக்கத்துல தான் நிப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு விமனா வந்து இவ்ளோ பெரிய ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நெறைய பேருக்கு ட்ரெய்னிங்கும் குடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ சுய தொழில் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்குமே எவ்வளவு அவசியம்னு சொல்லுவீங்க? என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு கைத்தொழில் வந்து இருந்ததுன்னா, அந்த அ ஹஸ்பண்ட்ட எல்லாத்துக்குமே நம்ம அமௌண்ட் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா, அது ஒரு கெத்தா இருக்கும். இப்ப முன்ன என்ன பார்த்தவங்களுக்கும், இப்ப என்ன பார்க்குறவங்களுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. என் பசங்களுக்கு முதற்கொண்டு நான் நெனைச்சத செய்யலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன் இத தாண்டி வந்து ஒரு ட்ரெய்னிங் அகாடமியோட ஃபவுண்டரா இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே கடந்து, நீங்க ஒரு நார்மலான வுமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த தருணத்துல? கஸ்டமர்ஸ் வர பொண்ணுங்க சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட தான் பாராட்டணும். உங்கள இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு தையல் மிஷின் வாங்கி தர சொல்றேன். நீ எல்லாம் தச்சு என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்பாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு எங்க வீட்டுக்காரர் நெனச்சா கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் கஷ்டமா இப்ப அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க அம்மாட்டேருந்து கிடைச்சது எனக்கு. அவங்க அந்த அமௌண்ட் குடுத்து படிக்க வச்சாங்க. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் முழு சப்போர்ட் இருந்தது. இப்ப அந்த ஒரு வீட்ட வாடகைக்கு சொந்த வீட வந்து கடையாக்கிட்டு வாடகை வீட்ல போய் இருக்கோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் ஊன்னு சொன்னதுனால மட்டும் தானே. அதனால ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கணும். இல்லன்னா அம்மாவோட சப்போர்ட் இருக்கணும். அவங்க ஒரு இது பண்ணி குடுக்குறாங்க. ஒரு தையல் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தையல் மிஷின் வாங்கி குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டன்சி வேணும். தொடர்ந்து அத செஞ்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டு, அடுத்து நம்மள பார்த்து இன்னொருத்தவங்க கேட்கணும். அப்படி கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணோம்னா ஓகேவாகும். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நான் மதுரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதிரே எஃப்எம்க்கு முதல்ல என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு. அ பெண்கள் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். சும்மா இருந்தா தான் நம்ம ஏதாவது அடுத்தவங்கள பத்தி குறை பேசிட்டு இருப்போம். எதையாவது பிரச்சனைய நெனச்சு அப்படியே கவலையா உட்காந்துருப்போம். நம்ம பிஸியா இருந்தோம்னா அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அதனால கண்டிப்பா படிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்க. அதுல பெருசா கண்டிப்பா வரலாம். இந்த வாய்ப்பு குடுத்த அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச்.